Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathanan. இன்னைக்கு உங்க கூட என்ன ரெசிபி ஷேர் பண்ண போறேன்னு தெரியுமாங்க? ஈஸி அண்ட் சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு மில்க் ஷேக் தான். என்ன மில்க் ஷேக்னு பாக்குறீங்கன்னா சப்போட்டா பழம் யூஸ் பண்ணி ஒரு மில்க் ஷேக் செய்யலாம். இந்த பழத்தை நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுவும் பசங்களுக்கு சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த மாதிரி கிட்ஸுக்கு இதோட நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்கணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி மில்க் ஷேக்கா செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சப்போட்டா பழம் எடுத்துருக்கேன். இதுலேருந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் நல்லா பார்த்து கட் பண்ணணும். சில டைம் பூச்சி இருக்கும், சில டைம் பார்த்திங்கன்னா அந்த கொட்டையிலலாம் புழு இருக்கும். ஸோ அதனால் க்ளீன் பண்ணும்போது நல்லா பார்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் தென் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரையே போட வேணாங்க. சர்க்கரை போடாமலே டேஸ்ட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக வேணும்னா சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பழத்தை ஒரு மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா என் பொண்ணு தான் இதை ஃபுல்லாக செய்கிறா. அவளுக்கு இந்த மாதிரி மில்க் ஷேக் அதுவும் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்பவே விரும்பி இதை குடிப்பாள். அதுக்காக நான் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய மில்க் ஷேக்ஸ் ரெசிபி செய்வேன். இப்போ பாருங்கள், அவளே எவ்வளோ ஆர்வமாக இங்கே ஹெல்ப் பண்ணுறான்ட்டு. இப்போ நான் கொஞ்சமாக போட்டுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட் இல்லை பெரியவங்களுக்கு தரணும்னா சுகர் ஃப்ரீ கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த டைமுக்கு கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்னஸ்க்காக நான் ஆட் பண்ணுறேன். இது ஐஸ் க்யூப் இல்லாமலே சூப்பராக இருக்கும் குடிக்க. இப்போது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரா பால் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக பிளெண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இதை வடிகட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்க. டைரெக்டாக அப்படியே கிளாஸில் சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், டக்குன்னு செய்யலாம். அண்ட் தென் பசங்க யாரெல்லாம் ஃப்ரூட்ஸ் வேணான்றவங்களோ அவங்களுக்கெல்லாம் கடையில் வாங்கி தரத்துக்கு பதில் வீட்டிலேயே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மில்க் ஷேக் ரெசிபி செஞ்சு கொடுங்க. இப்போ நான் கொஞ்சமாக டாப்பிங்காக ஹனி சேர்க்க போகிறேன். இதையும் பார்த்திங்கன்னா அவங்க தான் ப்ரெஸ் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால் இப்போ நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சமாக சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நீங்கள் கிட்ஸுக்கு சர்வ் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். இந்த மாதிரி மில்க் ஷேக்கெல்லாம் கடையில் கொடுத்து வாங்குறதுக்கு பதில் நம்ம வீட்டிலே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா கடையில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாத ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுங்க. மேலும் இந்த மாதிரி பல ரெசிபிகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.